இசை, கலை, அறிவு, எமோஷன், பேஷன். சிலருக்கு கடவுள், சிலருக்கு பொழப்பு, சிலருக்கு பொழுதுபோக்கு. இசை கற்றுக்கிட்டவங்களுக்கு மட்டும் சொந்தமாக என்ன? இல்லையே. கேட்கவும், பாடவும், அனுபவிக்கவும், சிரிக்கவும், அழவும் ப்ராக்டிஸ் எதுக்கு? ஜனவரி 27, 2018. இசையை வாசிக்கிறவங்கள கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு கேட்க வந்தவங்கள மையமாக வச்சா, கேட்க வந்தவங்கள பாடவும் வச்சா, அதுதான் மொட்டை மாடி மியூசிக். 25 பேரோட ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஜேர்னியில் சிரிக்கிறவங்கள பார்த்துருக்கோம், அழறவங்கள பார்த்துருக்கோம், அன்பை நிறையா கொடுத்தவங்கள பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் இந்த ஐடியா பிடிக்காமல் போனவங்களையும் பார்த்துருக்கோம். ஆனால் வளர்ச்சி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஒரு வருஷத்தில் நாங்கள் 1200 பேரை பார்த்தோம் ஒரே மொட்டை மாடியில். ஐயையோ இதுதான் முடிவு போல் அப்படின்னு நினச்சா அது இன்னொரு விஷயத்துக்கு ஆரம்பமாக இருந்துச்சு. ஒரே இடத்துல தங்கிட்டா அது கலையிலேயே. இந்த ஐடியாவை வேறு வேறு ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும். புது புது மக்கள், புதுசாக எமோஷன். எப்படி இருந்திருக்கும்? என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும்? என்னென்ன கிடச்சிருக்கும்? கலைஞர்களாக நாங்கள் ஆசைப்பட்டது, அனுபவித்தது எல்லாத்தையும் நீங்களும் பார்க்கணும். ஸோ இதோ உங்களுக்காக. ஸோ ஒன்ஸ் டூர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோன்னே எந்த ஊர்லேருந்துலாம் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ஊருக்குலாம் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி க்ளோஸ் டவுன் டு 4 cities. சென்னை, அப்புறம் பெங்களூர், கோயம்புத்தூர், மதுரையில் ஃபஸ்ட்டு டூர் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். வென்எவர் வி பெர்ஃபார்ம் இன் சென்னை ஏதாவது ஒரு எமோஷன் ஆட் பண்ணிட்டே வருவோம். ஸோ இந்த தடவை வந்து ஸ்பேஸே எமோஷனாக இருந்தால் எப்படி இருக்கும்னு தான் யோசித்தோம். ஸோ அப்படி யோசித்த போது டிசைட் பண்ண இடம் தான் ஒய் நாட் சத்யம் சினிமாஸ். சத்யம் சினிமாஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் எமோஷன் ஆஃப் தமிழ் பீப்புள், சென்னை பீப்புள் மெயின்லி. ஸோ சத்யம் டிசைன் ஆனது டக்குன்னு டிசைன் ஆகிடுச்சு. பட் த போஸ்ட் ஒர்க் ஹேட் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. ஸோ காலையில் 4:30 மணிக்கு நாங்கள் போனோம். ஏன்னா சவுண்ட் செக், ஏர்லி சவுண்ட் செக், ஏன்னா ஷோ வெரி ஏர்லி. ஸோ 4:30 மணிக்கு சத்தியம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதே எங்களுக்கு செம்ம பெரிய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் நிறையா வேலை இருந்துச்சு காலையில் அங்கே. ஸோ ஃபுல் தியேட்டர் செட்டப். ஸோ அங்கே இருக்கிற ஸ்பீக்கர்ஸே நாங்கள் செட் பண்ணுங்கிற மாதிரி. தியேட்டருக்கு இருக்கிற ஸ்பீக்கர்ஸுக்கும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இருக்கிற ஸ்பீக்கர்ஸுக்குமே டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அதனால ஃபுல் சவுண்ட் செக் வந்துட்டு சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ரெடி ஆனாங்க. டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தோம், ஷோ இஸ் கோயிங் டு ஹேப்பன் மார்னிங் அப்படின்னும் போது ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. மார்னிங், அதுவும் சண்டே மார்னிங் எப்படி வர போகிறாங்க, சினிமானா வருவாங்க, இதுக்கு எப்படி வருவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் டே அகைன் சென்னை ப்ரூவ்ட் வாஸ் ராங். சத்யம் ஷோ இஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் 2 reasons. ஒன்று வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து வர இந்த ஷோ ஸ்பெஷல் ஆக்கணும். ஃபஸ்ட் டைம் டூர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வி ஸ்டார்டட் கிவிங் குடீஸ் அண்ட் ஆல். மொட்டமாடியோட ஒரு பேகு, அப்புறம் ஒரு போஸ்டர், இதெல்லாம் வந்து ஃபுல்லி ஃபில்மியோட சேர்ந்து வி கொலாபரேட்டட் அண்ட் தென் வி கேவ் தட் டு ஆல் தி 1000 people who got into the show. That is very special. Second வந்து ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் குரூப்பை வந்து ப்ரீ ஷோ போய் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அவங்கள வந்து ஷோ கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அது ஏன் வந்துச்சுன்னா, நம்ம ஜென்ரலாக இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த வீடியோஸில் வந்து ஹவு ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் ரியாக்ட் டு மியூசிக்குங்கிறது பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ரீசனாக இருந்துச்சு. ஸோ ஒய் நாட் இங்கே வந்து அவங்களே பெர்ஃபார்மும் பண்ண முடியுங்கும் போது ஒய் நாட் இன்வால்வ் தம் இன் ஒரு ஷோன்னு சொல்லிட்டு வி பெர்ஃபார்ம்ட் அன்பே சிவம் சாங். ஸோ ஐ வாண்டட் டு பர்டிகுலர்லி டெடிகேட் that song to those kids. அப்பதான் எல்லாருக்குமே தெரியும். வெளியே
வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா பேசினது, அதுக்கு அடுத்த நாள் அவங்க அப்பா அம்மா பேசினதுன்னா அகெயின் இட் ஷோஸ் தட் ஹவு மொட்டமாடி மியூசிக் அண்ட் அதோட இம்பாக்ட் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது நமக்கு உணர்த்தி அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஜாஸ்தி தான் பண்ணிட்டு இருந்துச்சு. மோர் தென் மியூசிக் ஒரு செக்மெண்ட்டை ஒவ்வொருத்தருக்காக டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ ஒரு செக்மெண்ட் வந்து மோர் தாத்தாக்காக, ஒரு செக்மெண்ட் வந்து கலாத்தி ரோஸ்மெல்காக, இன்னொரு செக்மெண்ட் வந்து பெஸியில் வாசிக்கிற ஒரு பேஞ்சோ பிளேயருக்காக, இப்படி டெடிகேட் பண்ணிட்டே வந்தோம். மொட்டமாடி மியூசிக் வளர்றதுக்கு இன்னொரு மேஜர் காரணமாக இருந்தது வந்து இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சர்க்கிள் இன் சென்னை. பீட் எஸ்ஏ, பீட் அலெக்ஸ், பீட் அபிபெக்ஸ். ஸோ ஒரு செக்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவாக பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்க்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி வி வாண்டட் டு டெடிகேட் எஸ்ஏ அண்ட் அலெக்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக வி டெடிகேட்டட் காட்டுக்கோயில் சாங் ஃபார் தெம். அது மாதிரி வி ஆடட் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷல் நியூவான்சஸ் ஸோ தட் அதை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓவராலாக ஷோ முடியும் போது ஒரு ஹோல் சத்தியம் ஸ்க்ரீனில் வந்து பேட்ட படத்துக்கு உள்ளாலாக்கு எப்படி ஆடினாங்களோ அதை மாதிரி தான் ஷோ முடியும் போது நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண உள்ளாலாக்கு ஆடினாங்க. அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஹாப்பியாக எண்டிங்காக இருந்தது சென்னை ஷோக்கு. தென் வி ஸ்டார்ட் சென்னை ஷோ முடிச்சாச்சு, இப்போ அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. கோயம்புத்தூர் assets started with an excitement தான் சொல்லுவோம். பிகாஸ் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படின்னா ஃபஸ்ட் டைமாக புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம், எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்போஷர் இருக்கும் அதெல்லாம் தெரியாத போதே வி வென்ட் வித் 2 ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் பேக்டு ஷோஸ். ஒரு கம்ப்ளீட்லி சோல்டு பேக், இன்னொன்று வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி பேக். ஸோ அதுலேயே எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் பயங்கரமாக பற்றி காமிச்சு. தென் ஃபர்ஸ்ட் டைமாக குரூப்பாக நாங்களாம் போக போகிறோம் ஒரு இடத்துக்கு. அது மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட் டைமாக டூர் பண்ணுறது. ஸோ ட்ரெயின் ஏறி எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டே போகிறது வருது அண்ட் ஆல் தட். அந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸைட்மெண்ட்ஸ்லாம் ஒன்ஸ் நம்ம வெளியே போக ஆரம்பிக்கும் போது நிறைய இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரெடி ஆகிட்டே இருக்கும்போது சம்ஒன், ஏன்னா குரூப்பே ஃபுல்லாக இளையராஜா சார் ஃபேன்ஸ், சம்ஒன் ஸ்டார்டட் ஜனனி
சாங். ஸோ அது ஸ்டார்ட் ஆனோடனே எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து ஏதோ செல்வராகவன் படத்தோட டான்ஸ் கொரியோகிராஃபி மாதிரி அப்படியே ஜாலியாக ஆட் ஆக ஆரம்பிச்சு தினம் ஒரு பயங்கர எமோஷன் ஆகிடுச்சு அது. ஆஸ் அன் ஆல்ரெடி இளையராஜா ஃபேன்ஸ், ஓகே இதில் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு நல்ல நோட்டாக இருக்கும், ஒரு கஷ்டம் எல்லாரும் ஒரு லக் ஃபேக்டர் வச்சுருப்பாங்க, இது பண்ணோன்னா இது ரொம்ப லக்கியாக இருக்கும் நமக்கு இன்றைக்கி ஷோன்னு. ஸோ எங்களோட லக் ஃபேக்டர் பிகம் ஜனனி ஜனனி சாங். இப்போ வரைக்கும் ஒரு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி the whole band will sing ஜனனி ஜனனி. மொட்டமாடி மியூசிக் புதுசாக பண்ணும்போது என்ன தோணும்னா இவங்க பாடுவாங்களா மாட்டாங்களா, பிகாஸ் ஆஸ் இன் எங்களோட ஷோ எல்லாமே ஆடியன்ஸ் டிபெண்ட். ஸோ ஆடியன்ஸ் பாடினா தான் இந்த ஷோ ஹிட், இல்லாட்டி ஹிட் இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு. ஸோ கோயம்புத்தூர் வாஸ் ஆரம்பத்துலேருந்து பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. மொதல் பாட்டுலேருந்து அவங்க மாட்டும் எங்களோட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மொதல் பாட்டு முடிஞ்சாலே கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, லைக் ஓகே இவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சுதான் இவங்க நம்மளோட பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ். எவ்வளோ கஷ்டமான பாட்டு கொடுத்தாலும் கோயம்புத்தூர் வந்து பாடிக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன எனர்ஜி தான் இவங்க வச்சிருக்காங்க, நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. இப்போவுமே வந்து பெஸ்ட் ஷோஸ் தட் ஹஸ் ஹேப்பன் போது ஒன் ஆஃப் த ஷோஸ் வில் டெஃபினெட்லி பி கோயம்புத்தூர். பிகாஸ் அவங்க கொடுத்த எனர்ஜியாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த எங்களுக்கு ஈக்குவலாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜென்ரலாக அது நடக்காது, பிகாஸ் தேர் ஆர் நான் மியூசிஷியன்ஸ் இன்வால்வ் இந்த குரூப் ஆல்சோ இல்லை. ஸோ அதனால் அது ஜென்ரலாக இருக்காது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் போனதுக்கே அவங்க அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கிறது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நினச்சா கூட இட்ஸ் வெரி சரியல், பிகாஸ் இட்ஸ் ஸோ ஸ்பெஷல். ஸோ அந்த விதத்தில் வந்து கோயம்புத்தூரை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ஓகே அடுத்தது வந்து பெங்களூர் அண்ட் மதுரை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்
இடம் இருக்கவர் பெங்களூர் டிக்கெட் அடுத்த ஸ்ட்ரெச் வந்து ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவலிங் பேண்ட் இட் இஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெக்டிக் ஸ்கெடியூல் தான். பிகாஸ் பெங்களூரும் மதுரையும் நாங்கள் அடுத்தடுத்த நாள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தது. பட் அகைன் இட் வாஸ் ஈக்குவலி எக்ஸைட். எவ்வளோ வெறி கொண்டு வாசிக்கலாம் கொஞ்சம் இங்கே பார்த்து வாசிக்கலாம். போதும். இல்லைடா சப்பேஸ் பண்ணுறது இல்லை, டார்க் நோட் மட்டும் கொடுத்துட்டே ஏதாவது கீ கொடுக்கட்டும். போகும்போது இதே மாதிரி நடந்து வருவியா? சூப்பர்ரா. டேய் எங்கடா ஜி ப்ரோ இந்த பாட்டுல நம்ம வசம் பண்ண போறோம். ரைட் ரைட் போடா அந்த பாட்டுல ஆச்சு. ஓகே இது நான் லோக்கலே guys yeah நாங்கள் ஃபர்ஸ்ட் மானிட்டோரியம் சென்னையில் பண்ணதுலேருந்து 2 cities are responding constantly. One was Coimbatore, another was Bangalore. கான்ஸ்டண்ட்டாக எவ்ரி ஷோ நாங்கள் சென்னையில் போட that will be easily 30 to 40 people. Bangalore இப்போ and at last we are here and thank you for you guys for welcoming us at the sold out show. So thank you guys. மொட்டமாடி மியூசிக் ஆஸ் சச் இஸ் அ சிங்கிங் திங். எல்லாரும் சேர்ந்து பாடணுங்கிறது தான். ஆனால் அந்த கிரேசி மோகன் சொல்கிற மாதிரி பாடிண்டே ஆடுவாளுங்கிறது பெங்களூரில் தான் நடந்துச்சுன்னு சொல்லுவேன் நான். எப்படின்னா ஒரு ஒரு 5 சாங்க்கு ஒரு ஃபாஸ்ட் சாங் இருக்குது அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் சாங்க்கு அவங்களும் எனர்ஜி எப்படி அந்த 5 சாங்க்கு ஈக்குவலாக எனர்ஜி காமிச்சிடும் அதோட டபுள் மடங்கு டான்ஸில் காமிக்கிறாங்க. பெங்களூர் எல்லாம் ஏழில் ஃபுல்லாக நின்று ஆடிக்கிட்டே இருக்காங்க. எங்களோட க்ரௌடில் இருக்கிற எங்களோட பேண்டோட சிங்கர்ஸும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சு அந்த என்ஜாய்மெண்ட்டோட போர்ஷனே வந்து பயங்கர வித்தியாசமாக இருந்தது.
எல்லாருமே ஒரே கலரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ளூ கலரில் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் பெங்களூர் இஸ் ஸோ எந்தூசியாஸ்டிக், வந்த எல்லாருமே ப்ளூ கலரில் தான் வந்திருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஃபோட்டோஜெனிக்காக அதை பார்க்கும்போது ரொம்ப 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 அழகாக இருந்தது. ஸோ பெங்களூர் ஆசட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பைசா வசூல் ஷோன்னு தான் சொல்லணும். லைக் உள்ளே போயிட்டு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு ஷோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோங்கிறது தான் பெங்களூர் ஷோ. ஸோ மதுரையில் போய் இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் தங்கியிருந்த இடத்துல அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஷோவில் வந்து வி ஹேட் ஸ்டிக்கி நோட்ஸ் முடிச்சுட்டு அவங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அதை எழுத சொல்லியிருந்தோம். ஸோ அதை கலாயாக உட்காந்து எல்லாரும் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தோம். லைக் இவனை பற்றி எழுதியிருக்கான், அவனை பற்றி எழுதியிருக்கான், ஒவ்வொருத்தரை கலாய்ச்சிக்கிட்டு. இட் வாஸ் ஸோ மச் ஃபன். ஒரு ஷோக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரியே இருக்கும். அது உட்காந்து ஜாலியாக அவனை கலாய்க்கிறதா இவனை கலாய்க்கிறதுங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் பாயிண்ட்டுங்கிறதே அங்கே வந்த மாதிரி தான் இருக்கும். ஹேஷ்டாக் வேற லெவல், ஹேஷ்டாக் பத்ரி மாமா ஹாட். 1 2 3 Amazing show team, love you guys. Hashtag Surya Army. Badri Mama, Badri love, pure love. Badri heart, Badri you are awesome. Badri dress is super ah irukku. I am non-Tamilan but it was amazing evening. Electronic guitar Vishwesh and Pramod Rao. எனக்கு வரதே ஒண்ணு. அதையும் பாருங்க. அது எலக்ட்ரானிக் கிட்டார். I love Motown music. PS Shivardhani is really cute. ஏன்னா நான் ஹவு டு மேக் அவளே எப்படி ஒரு கேப்ஷன் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு கவுண்ட் So one of the challenging cities for us was Madurai easily. ஸோ உள்ளே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன க்ரௌட் ஒன்று, அண்ட் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஐடியாவில் வந்தாங்க என்னன்னு தெரியல. அவங்க பாட்டு ஃபஸ்ட்டு 5 பாட்டுக்கு ஒருத்தருமே எதுவுமே பாடலை. அவங்க பாட்டு ஓகே பெர்ஃபார்மன்ஸ் போல இருக்குது நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பாடலாம் தலை பாடலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நாங்கள் கீழே சிங்கர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு பாடுறதுக்கு ஸோ வி ஹாவ் அ லிரிக் PDF. ஸோ அவங்க நிறைய பேர் QR கோட் வச்சும் ஓகே அதெல்லாம் இருக்கும், நம்ம அது டவுன்லோட் பண்ணிக்கணும், எதுவுமே தெரியல. கோயம்புத்தூர் ஆர் பெங்களூருக்காவது ஆன்லைன் ஆர் சோஷியல் நெட்வொர்க் லெவலில் ஒரு எக்ஸ்போஷர் இருந்துச்சு. மதுரையில் அது எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறத எங்களால் காட்ச் பண்ணவே முடியல. இட் வாஸ் வெரி நியூ டு அஸ். அப்போ தான் வந்து பேண்டோட டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் புரிய ஆரம்பிச்சது. பிகாஸ் கிரவுண்ட் லெவலில் ஆடியன்ஸோட இந்த சிங்கர்ஸ் வந்து எவ்வளோ அந்த ஷோக்கு இம்பார்ட்டன்ட், அவங்க வந்து என்னென்ன மாதிரி கன்வே பண்ணாங்க நம்மள்கிட்ட. ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இந்த பாட்டு அவங்க பாடுறாங்க, அவங்களோட மூடை கன்வே பண்ணுறது வந்து நாங்கள் ஸ்டேஜில் நிற்கிறோம்னா ஸ்டேஜ்லேருந்து 60% கவர் பண்ண முடியும். ஆனால் லாஸ்ட் ரோல இருக்கவரையும் நம்ம கவர் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு டீம் ஒன்று தேவைப்படும். அந்த டீமோட குவாலிட்டிங்கிறது எனக்கு அன்னி தான் புரிய ஆரம்பிக்குது. பிகாஸ் லாஸ்ட் ரோல அவன் குத்துப்பாட்டு கேட்குறான், ஃபர்ஸ்ட் ரோல மெலடி கேட்குறான்னா ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஒரு மிடில் கிரவுண்டை அந்த சிங்கர்ஸ் எல்லாமே எங்களால் கொண்டு
ஆப்ஜெக்டிவ் ஷுட் பி ஆடியன்ஸ் உள்ளே வந்தவங்க பாடணும், இந்த ஷோ வந்து அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் பாயிண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இது ரெண்டையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வே வந்து ப்ராபப்ளி நம்ம அவங்க எது எதிர்பார்க்குறவங்களோ அதை எவிடெண்ட்டாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது. ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும். பாதிலேயே வந்துட்டு நிறைய பேர் அந்த ஆடியன்ஸ் நடுவில் ஐஸ் பிரேக் பண்ணி இன்னும் ஷோவை பாசிட்டிவாக கொண்டு போக முடிஞ்சது. அண்ட் அந்த ஷோலேருந்து கிடைச்ச லேர்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஸோ வி ஆர் நவ் கான்ஃபிடென்ட் வேர் என்ன ஒரு எனக்கு அதுக்கப்புறம் என்ன டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் ஆனாலும் வில் பி ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் த சேம் ஐடியாஸ் அண்ட் புல் அ பெட்டர் ஷோ. மொதல் பாடி யாருமே பாடல, முடிக்கும் போது ஆடிட்டோரியமே டான்ஸ் ஆடுதுன்னா தென் யூ நோ தட் தி ஹோல் டீம் ஹாஸ் ஒர்க் டுகெதர் டு புட் திஸ் ஷோ டுகெதர் அப்படிங்கிறது எவ்வளோ தெரியும். அந்த ஹாப்பி நோட்டோட தான் நாங்கள் முதல்ல ஷோவையே முடித்தோம். சிட்டிஸை கன்சிடர் பண்ண வரைக்கும் நாங்கள் மதுரையோட எங்களோட ட்ராவலுங்கிறது முடிஞ்சிச்சு. ஸோ ஒன்ஸ் த ஷோ இஸ் டன் ஐ வாண்டட் டு கிவ் அ டாக் டு மை டீம். எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் எங்கள் டீம் மட்டும் நடு ஸ்டேஜில் உட்கார வச்சு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். வி ஸ்டார்டட் இட் இன் அ வெரி பிக் நோட். ஒரு பெரிய எமோஷன் ஆஃப் சென்னையில் தான் பெர்ஃபார்ம் பண்ணோம். முடிக்கிறதும் நம்ம இன்னொரு பெரிய எமோஷன் ஆஃப் சென்னையில் தான் முடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஓகே லெட்ஸ் பெர்ஃபார்ம் இன் மெட்ராஸ் மியூசிக் அகாடமி அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அங்கே தான் நம்ம ஹோல் டூருக்கு வந்து முடிக்கிற இடம் வந்து அதுவாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைட் ஆன் மெட்ராஸ் மியூசிக் அகாடமி. மதுரை முடிச்சுட்டு meanwhile we were performing in other spaces also. We performed in Soko. Again work rate எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது இருந்தாலுமே கான்சன்ட்ரேஷன் வாஸ் ஆன் லைக் த நெக்ஸ்ட் வீக் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், மியூசிக் அகாடமி இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு கான்ஸ்டன்டாக ஹோல் டீமோட மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. தென் தட் டே ஹேப்பன், மியூசிக் அகாடமியில் நாங்கள் போயிட்டோம் அப்படிங்கிற டே ஹேப்பன் வாஸ் லைக் வெரி வெரி சரியல் மூமெண்ட். லிட்டரலாக ஒரு ஒரு 1000 பேர் 1500 பேர் வெயிட் பண்ணிருக்காங்க வெளில. நாங்கள் அதெல்லாம் தாண்டி அந்த உள்ளே போயிட்டு இருக்கும் போது அந்த ஃபீல் நம்மளுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபீல் வேற லெவலில் இருந்தது. யாரும் ஒரு காலத்தில் ட்ரீம் பண்ண ஸ்பேஸில் நம்ம நின்றுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஹியூஜாக இருந்துச்சு. ஷோலாம் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே ஃபர்ஸ்ட் நேம் கால் பண்ணி உள்ள அந்த ஸ்டேஜில் ஏறிட்டு 1500 பேர் முன்னாடி அப்படி நிற்கும் போது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல், செம்ம சரியலாக இருந்தது. ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போதும் ஹவுஸ் மியூசிக் இருக்கும். இந்த தடவை ஹவுஸ் மியூசிக் பதிலாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் காமன் தட் யாராவது ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் 15 minutes பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ காமன் திங். மார்னிங் ஷோக்கு வந்து ரவீந்தர் கண்ணன் பெர்ஃபார்ம் ஹிஸ் செட் அண்ட் தென் ஈவினிங் ஷோக்கு வந்து அபிபெக்ஸ் பெர்ஃபார்ம் ஹிஸ் செட். ஸோ மியூசிக் அகாடமி செலிப்ரேட்டிங் இளையராஜா அண்ட் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணும்போதே அதுக்கான அதுவும் அங்கே ஆடியன்ஸ் முன்னாடி சொன்னோன்னே அவங்க ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கோமோ அதே அளவுக்கு எக்ஸைட்டாக. So we'll be having songs of both Raja sir and Rahman sir today. ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டமே ராஜா சாரோட ஃபேன்ஸு. அந்த கூட்டத்தால் ஒரு 6 to 7 ஷோக்கு ராஜா சார் சாங்ஸ் பெர்ஃபார்மே பண்ண முடியல அப்படிங்கும் போதே
எங்களுக்கு மியூசிக் அகாடமியில் அவரோட பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது ஒரு பெரிய எமோஷனல் கோஷன்ட் ஆயிடுச்சு. We have officially got the permission from இசைஞானி இளையராஜா சார். And we will be performing இளையராஜா sir songs for the first time in the Monitor. பேசிக்லி இப்போல்லாம் வர மொட்டை மாடி ஷோவுக்கு இந்த ஏஜ் கோஷன்ட் ஒரு 7-8 வயசு குழந்தை வருதுன்னா அதே சமயத்தில் 80 வயசுல ஒரு பாட்டியும் வராங்க. ஸோ அந்த 80 வயசு பாட்டி இளையராஜான்னு சொன்னோடனே கத்துனதை பார்த்தோன்னே அப்பா நம்ம ஒரு 30% முடிஞ்சிருச்சு அந்த ஷோ, அடுத்த 70% தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணதே பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு மியூசிக் அகாடமி. ஸோ வி ஸ்டார்டட் தேர் இன் வெரி ஹை பூஸ்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். subconsciously recollect all the lyrics what they would have listened. சின்ன வயசுலலாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு 2 ரூபா லிரிக்ஸ் புக்லாம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் ஒரு சும்மா ஒரு பேப்பரில் வந்துட்டு வேட்டையாடு விளையாடு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மெமரி அவங்கள வந்துட்டு ரிலேட் பண்ண வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதே மாதிரி வந்துட்டு ஒரு கிரே கலர் ஃபீல் கொடுத்துட்டு பின்னாடி வந்துட்டு ஆக்ட்ரஸஸோட ஃபோட்டோவை போட்டுட்டு we put that thought behind our lyrics book. பியூட்டிஃபுல்லாக வக்காச்சு மெட்ராஸ் மியூசிக் அகாடமியில். அது எவிடென்ட்டாக தெரிஞ்சது. நிறைய பாட்டுக்கு கஷ்டமான பாட்டுக்கு அவங்க ரொம்ப சீம்லெஸ்ஸாக அதை புல் பண்ணதுக்கான ரீசன் ஒன் ஆஃப் த ரீசன் வாஸ் லிரிக்ஸ் புக்ஸ். Difficulty was the size of the balcony. It was humongous. ஸோ கீழேருந்து மேலே பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் என்னவா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. ஸோ நாங்கள் முன்னாடி எல்லா ஷோஸ்லையும் அந்த லேர்னிங்ஸ்லாம் வந்துட்டு அதே மாதிரி இந்த ஷோக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அவங்க ஒரு பாயிண்ட்ல நான் வந்துட்டு கீழே பாடிட்டு இருப்பேன், அடுத்த சாங் மேலே வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேலே போய் பார்ப்பேன், அவங்க பிரிச்சுன்னு இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு அதை பார்க்கும் போது ஓகே வி ஆர் கோயிங் இந்த ரைட் டிரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதில் நாங்கள் மேஜராக சொல்கிற ஒரு டைலாக் என்னன்னா, இங்கே பாருங்க நான் எல்லா லைட்டையும் அணைச்சிட போகிறேன், யார் மூஞ்சியும் தெரியாது, ஸோ அதனால தாராளமாக பாடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்போம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அவங்களோட இன்னர் எஸ்பிபிலாம் வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஆரம்பிப்போம். மியூசிக் அகாடமி ஸ்டேஜுக்கு போகிறோம், ஒரு 48 லைட் இருக்குது.
அப்படியே எங்கள் மேலெல்லாம் சிவப்பு மஞ்சள் நீலம்னு விழுந்துகிட்டே இருக்குது. இவ்வளோ லைட் இருந்துச்சுன்னா அது ஆடியன்ஸ் வெளியும் இருக்கும், அப்போ எந்த அளவுக்கு அது பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. எங்களுக்கு ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது லைட் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுச்சுன்னு தெரில. பட் போஸ்ட் ஷோ நாங்கள் ஒரு வீடியோவும் பார்க்கும்போது நாங்கள் ஒரு பாட்டு பாட ட்ரை பண்ணி எமோஷன் கன்வே பண்ணுறத 50%னா அந்த லைட் ஒரு 50% கன்வே பண்ணிகிட்டே இருக்கு அந்த ஸ்டோரியை. வி பெர்ஃபார்ம் ஆசையை காத்துல தூது விட்டு. ஸோ அந்த பாட்டு போது வேணும்னே அண்ணா மூட் லைட்டிங்காக கொஞ்சம் செட் பண்ணுங்க அப்படின்னோடனே உடனே செட் சம் மூட் லைட்டிங்ஸ். அது எங்களுக்கு இருக்கும்போது அது ஃபன்னாக இருக்குது. பட் வீடியோவை பார்க்கும்போது ஆமாம் இல்லை உண்மையிலேயே இது மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. Show grows, the number of people grows, எப்படி ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் பெருசாகிறதுனால என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அந்த ஸ்டேஜில் தான் எனக்கு புரிய நடந்து முடிச்சுட்டு வெளியே போகிற ஆடியன்ஸ் வந்து வெறும்னா இங்கேருந்து மியூசிக் எமோஷன் மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் அவங்க நினச்சி பார்த்து அந்த நினச்சி பார்க்குற விஷயம் ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்து கொடுத்த கிஃப்ட் தான் வந்து சுறாவோட மொபைல் பவுச்சஸ். சுறா இஸ் ஒரு மகளிர் சுய உதவிக்குழு. அவங்க வந்து கடலூரில் கண்ணார்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தே ஆர் ஒர்க்கிங் அண்ட் தே மேட் 3000 pouches exclusively for this show எங்களோட லோகோ போட்டு அண்ட் இன் less than 2 weeks. ஸோ இதை மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்க நமக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஜாஸ்தியாகுங்கிறது தான் தோணும். ஸோ இந்த இடத்துல ஐ நீட் டு தேங்க் ஆல் தி விமன் who work for ended in a very high note, to be honest. ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் ட்ரீமாக இருந்த ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நம்ம பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று நடந்திருக்கு இந்த இடத்துலங்கிறத நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இருந்துச்சு. இது மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியுது, அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்னு தெரியும் போது இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் இட் ரீச் டு மோர் பீப்புள். ஸோ ஒன் மேஜர் மோட்டிவ் இஸ் டேக் திஸ் ஐடியா டு so many places and make people perform with us அப்படின்றது. இன்னொரு மேஜர் மோட்டிவ் ஆஃப் மொட்டபாடி மியூசிக் வந்து இந்திய ஆர்டிஸ்டுக்கான ஒரு ஸ்பேஸ் ஆகணும்னு தான் ஒரு கனவு இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா நான் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப இல்லாமல் இருந்துச்சு. ஸோ மொட்டபாடி மியூசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒரு ஸ்பேஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். we tried once, we started once, we tried once, but logistically அது எங்களால் கரெக்டாக பண்ண முடியல. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டுட்டோம், அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு வசதி பண்ணி கொடுக்குறோங்கிறது இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அப்போ இருந்த லஜிஸ்டிக்ஸில் எங்களால் அதை பண்ண முடியல. தென் அப்போ இட் வாஸ் அ ஹார்ட் டெசிஷன் டு ஸ்டாப் காலிங் இந்தியா ஆர்டிஸ்ட் டு மொட்டமாடி ஸ்பேஸ் பிகாஸ் ஆஃப் த ரெஸ்பெக்ட் வி ஹேவ் ஆன் தெம். தி கோட் TM Krishna, to make people listen to you, you need to go to a space where they can listen to you அப்படிங்கிறது எங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோண ஆரம்பிச்சு.
ப்ராபப்ளி நான் இன்னொரு 6 மாதம் கழிச்சு இதை நான் பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள் லிசனிங் டு இட் வில் பி மோர் அப்படிங்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் அப்போ தான் பில்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஸோ அனதர் மேஜர் மோட்டிவ் இன் நெக்ஸ்ட் இயர் வில் பி டு ஸ்டார்ட் அன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பேஸ் ஃபார் இண்டிபெண்டன்ட் மியூசிக். இட் வில் ரியலி கிரியேட் அன் இம்பேக்ட் மோர் தேன் பெர்ஃபார்மிங் ஸ்பேஸ். ஐ வாண்ட் limelight to be on the independent artist of Chennai or any other space. ஒரு ஒரிஜினல் கிரியேட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் மேலே ஹானஸ்ட்டாக கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு வளர்ச்சி தெரிகிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். அதுக்கான டைமாக தான் இந்த இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டதை நான் பார்க்குறேன். ஸோ ஈவன் தோ இட் இஸ் அன் ஹார்ட் டெசிஷன், இட் இஸ் அ குட் டெசிஷனுங்கிறத நான் நம்புகிறேன். அதை ஹோப்ஃபுல்லி எல்லாரும் நம்புவாங்கங்கிறதையும் நான் ஒரு சின்ன இதுவாக வைக்கிறேன். அவ்வளோதான். We call it the Ullala experience because இந்த சாங் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து there hasn't been any show where the audience hasn't demanded us to perform this song because that song has that energy. பயங்கரமாக குதிச்சு கைத்தட்டி பாடி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு எண்டிங் வந்து இட்ஸ் ஸோ ஸ்பெஷல். And I hope when you see this, you will also experience what Ullala is all about.